கோவலன் தனக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தைக்கு மணிமேகலை அப்படின்னு பெயர் வச்சாரு. மணிமேகலையோட பெயர் காரணத்துக்கான கதையை தெரிஞ்சுக்கலாமா? கோவலனோட மூதாதையர் ஒருத்தர் வணிக சம்பந்தமா கடல் பயணம் மேற்கொண்டிருந்தாரு. இப்போ கடல்ல ஏற்பட்ட பெரிய புயல் காரணமா கப்பல் சேதமடைஞ்சு எல்லாம் தண்ணில விழுந்து மூழ்குறாங்க. அப்ப கோவலனோட மூதாதையர் மட்டும் ஒரு சின்ன பலகைய புடிச்சுக்கிட்டு தண்ணியில மிதந்துகிட்டு இருக்காரு. 6 நாள் அந்த கட்டையை மட்டும் புடிச்சுக்கிட்டு சாப்பாடு இல்லாம மிதந்துகிட்டே இருந்தாரு கடல்ல. எப்படியாவது காப்பாற்றப்பட்டுருவோம் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் அவர்கிட்ட இருந்தது. இந்திரதேவனை அவர் வழிபடுறாரு. இந்திரதேவா, இதுவரையும் நான் எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் பண்ணிருக்கேன், எங்களுக்கு ஏன் இந்த சோதனை, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டிக்கிறாரு. இந்திரனும் அவரை காப்பாத்துறதுக்காக கடல் தெய்வமான மணிமேகலா அப்படின்ற ஒரு தெய்வத்தை அனுப்பி வைக்கிறாங்க. மணிமேகலாவும் அவரை காப்பாத்துறாங்க. அன்னையிலேந்து கோவலனோட மூதாதையர்கள் மணிமேகலாவை குலதெய்வமா வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பேரை தான் கோவலன் தன்னோட மகளுக்கு ஆசையா மணிமேகலை அப்படின்னு பெயர் சூட்டினாரு. பரிகார முழு கதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ இருக்கு.